அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. ஒரு இயக்குனரா இவருக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பெயர்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. உயரிய குடியுரிமை விருதுகள் என்றுதான் தமிழிலே அதற்கு பெயர். அஜித்திற்கு கொடுத்ததில் தவறில்லை. அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பதில் யாராலும் மாற்று கருத்து இல்லை. அஜித் அவர்கள் தனது குடும்பத்தோடு விமானத்தின் மூலமாக போய் உயரிய விருதுகளை இந்திய குடியரசுத் தலைவரிடத்திலே வாங்கியது தமிழ்நாட்டிற்கு பெருமை என்றாலும் கூட இதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. அஜித்தின் சமகாலத்தினுடைய நடிகர் மரியாதைக்குரிய இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் நடிப்பால் தன் திறமையை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு மத்தியில் தனக்கே உரிய பாணியை காட்டிய நடிகர் விக்ரம். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு அஜித்திற்கு அந்த விருது கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றாலும் கூட ஏன் விக்ரமிற்கோ அல்லது விஜய்க்கோ கொடுக்கவில்லை என்கிற கேள்வியும் இதில் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு ஆளுமைகள் இந்த விருதை வாங்கி இதுவரை என்ன பலன் அடைந்தார்கள்? இந்த விருது எந்த அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க? இல்லை, அதை இந்த விருதுகளுக்குள்ள அரசியலும் இருக்கிறது. இன்னைக்கு அதே தெருக்கூத்து கலைஞர் சொல்லுவார்கள், சபரிமலையை விட்டு வாப்பா, வந்து தமிழ்நாட்டை பார்த்துட்டு போப்பா, ஊரை போட்ட அரிசி 7 ரூபாப்பா, அதில் கல்லுப்பாதி மண்ணுப்பாதி கலக்கிறானப்பா என்கிற ஏக்கம் எளிய மக்களின் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான சூழலை உருவாக்கக்கூடிய நடிகர்களுக்கு இதுவரை ஒருத்தருக்காவது இந்திய அரசு கொடுக்கிற உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இப்போ அஜித்துக்கு விருது கொடுக்கறதுனால விஜய் மேலே எதிர்ப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் அரசியலுக்கு நீங்கள் வர்றீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அஜித்துக்கு ரசிகர்கள் கூட. விஜயை விடவா? விஜயை விட. அஜித்துக்கு முன்னாடி பாலகிருஷ்ணன் ஒருத்தருக்கு கொடுத்தான், தெரியுமா? பார்த்தீங்களா? ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் அப்படியே சாலை தூக்கி அப்படி பக்காவா அப்படி போட்டு அந்த நடையில் ஏதோ கொரோனாவுக்கு மாஸ்க் மாட்டின மாதிரி அந்த துண்டு வாயை குத்திக்கிட்டு. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு முகில் வீரப்பன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ ரீசெண்டாக அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக இவருக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த பெயர்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. உயரிய குடியுரிமை விருதுகள் என்றுதான் தமிழிலே அதற்கு பெயர். அதற்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மஸ்ரீ பூஷன் என்றெல்லாம் இவர்கள் ஒரு வடமொழி கலந்த இந்தியா ஸ்டைலில் அவர்கள் பெயரை வைத்திருக்கிறார்கள். அதில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 5 பேர் இந்த விருதை வாங்கியிருக்கிறார்கள், திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் இதுவரை. சிவாஜி கணேசன், மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், அதற்கு பிறகு கமலஹாசன் அவர்கள், அதற்கு பிறகு விஜயகாந்த் மறைந்ததற்கு பிறகு அந்த விருதை அவருடைய துணையர் போய் வாங்கினாங்க. இன்றைக்கி அஜித் வாங்கியிருக்கிறார். அஜித்திற்கு கொடுத்ததில் தவறில்லை. அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பதில் யாராலும் மாற்று கருத்து இல்லை. மக்களுக்கான கருத்தை கொண்டு போய் விதைத்தாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஓகே, எப்பொழுதுமே கலை என்பது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு திரையுலகம் என்கிற கலை உலகம் பணத்திற்காக பரிமாற்றமாயிருக்கிறது என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடிகை ஷோபனா அவர்களும், அதற்கு பிறகு சந்திரகுமார் என்கிறவரும், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி அப்படிங்கிறவரும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த விருதை வாங்கியது மட்டுமல்ல, ஏற்கனவே கலைஞர் வேலு ஆசான், அதற்கு பிறகு ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட் வீரர், சமையற்கலை ஆய்வாளர் தாமு போன்றவர்கள் இன்றைக்கு இந்த விருதுகளை வாங்கி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அஜித் அவர்கள் தனது குடும்பத்தோடு விமானத்தின் மூலமாக போய் உயரிய விருதுகளை இந்திய குடியரசுத் தலைவரிடத்திலே வாங்கியது தமிழ்நாட்டிற்கு பெருமை என்றாலும் கூட இதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. அஜித்தின் சமகாலத்தினுடைய நடிகர் மரியாதைக்குரிய இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் என்றெல்லாம் வரிகளை சுமந்து எளிய மக்களிடம் தன் வாழ்வியல் பயணத்தை தொடங்கிய விஜய். அது மட்டுமல்ல, நடிப்பால் தன் திறமையை
தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு மத்தியில் தனக்கே உரிய பாணியை காட்டிய நடிகர் விக்ரம். அவரை போல இன்றைக்கு தங்கலான் போன்ற படங்களில் அவர் அணிந்திருந்த வேடங்கள் மக்களை கவர்ந்தது. பிதாமகன் என்ற ஒரு திரைப்படத்திலே விக்ரம் அவர்கள் நடித்த நடிப்பு இருக்கிறது அல்லவா, அதை எவராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர் சேது படத்தில் தொடங்கி அதற்கு முன்னாடி புதிய மன்னர்கள் போன்ற படங்களில் அவர் நடித்தார். ஆனால் பேசப்படாத படங்களாகவே இருந்தது. விக்ரம் அவர்கள் பாலாவின் இயக்கத்தில் வந்த சேது படத்தில் வித்தியாசமான அந்த கதாபாத்திரம் அவரை பேச வைத்தது, பெருமைப்பட வைத்தது. தமிழ் தேசம் அவரை ஏற்றுக்கொண்டது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு அஜித்திற்கு அந்த விருது கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றாலும் கூட ஏன் விக்ரமிற்கோ அல்லது விஜய்க்கோ கொடுக்கவில்லை என்கிற கேள்வியும் இதில் இருக்கிறது. இந்த விருது எந்த அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க? இல்லை, அதை இந்த விருதுகளுக்குள்ள அரசியலும் இருக்கிறது. நீங்கள் இசைஞானிக்கு இந்த பட்டத்தை கொடுத்தார்கள். கொடுத்ததற்கு பிறகு என்ன நடந்தது? அவரை பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே மாநிலங்களவை உறுப்பினராக்கியது பாஜக. இன்றும் அவர் மாநிலங்களவை உறுப்பினர், யாரும் மறந்து விட முடியாது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு 71 பேர் இந்த விருதை வாங்கியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு ஆளுமைகள் இந்த விருதை வாங்கி இதுவரை என்ன பலனடைந்தார்கள்? ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுகிற இந்த விருதில் மறந்தே போகிறது. கடந்த ஆண்டு மரியாதைக்குரிய மாபெரும் மகத்தான தலைவர், இந்த மண்ணுக்குரிய புதல்வர் விஜயகாந்த் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆனால் எத்தனை பேர் பத்மபூஷன் விருதை பற்றி விஜயகாந்திற்கு கொடுத்ததாக பேசுகிறோம்? ஆக ஆண்டாண்டு காலம் அது ஒரு சடங்கு போல, சம்பிரதாயம் போல நடத்தப்படுகிற ஒரு விழா. ஒரு இந்திய திருநாட்டினுடைய உயரிய விருதுகளை இந்திய முதல் குடிமகன் வழங்குகிறார் என்றால் அதில் எவ்வளவு பரபரப்பு இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் மழுங்கடித்திருக்கிறது ராத்திரி நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் ஒரு 14 வயது சிறுவன் 35 பந்தில் 101 ரன்களை கடக்கிறான். பீகார் மாநிலத்தை சார்ந்தவன். பத்மபூஷன் விருது வாங்கியவர்களே அல்லது பத்மஸ்ரீ விருது வாங்கியவர்களை பாராட்டாத இந்த இந்திய தேசம் ஒரு சின்னஞ்சிறிய 14 வயதை பூர்த்தியடையாத ஒரு தம்பி இன்றைக்கு இந்திய அல்ல உலகத்தை பேச வைத்திருக்கிறான் தனது திறமையால். பாராட்டுதலுக்குரியது. அப்படி ஒரு விளையாட்டு வீரனை தமிழ்நாடு ஏன் இன்னும் இதுவரை கண்டெடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆக நான் ஏன் அதெல்லாம் தொடரன்னு சொன்னான், 14 வயதில் கிரிக்கெட்டில் ஜாம்பவனாக வலம் வருவதற்கு ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன் வருகிறான் என்றால் அவனுக்கு போதிக்கப்படுகிற ஆற்றல் என்ன? என்ன காரணம் என்றால் அவன் போதி மரத்து நிழலில் பிறந்தவர்கள் பீகாரில். அவன் புத்தனின் வாரிசாக இருக்கும். ஆகையால் இன்றைக்கு 14 வயதில் அவன் உலகத்தை திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது என்றால் ஒரு கிரிக்கெட் உலகம். பத்மபூஷன் விருது காணாமல் போய்விட்டது நேற்றோடு. அதை பற்றி பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள்? சரி, நீங்க கேட்டீங்க இது எதற்காக கொடுக்கப்படுகிறது? மிகச்சிறந்த காவியங்களை, மிகச்சிறந்த திரைப்பட படைப்புகளை கதாபாத்திரத்தின் மூலமாக எளிய மக்களுக்கும் கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஒரு ஆளுமை மிகுந்த போராட்டவாதியாக இருக்கிற ஒரு நடிகர், அந்த நடிகர் மக்களுக்காகவே கடைசி வரை வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டின்படி இங்கே கர்நாடகத்தில் எல்லை காத்த போர் மறவர் வீரப்பனாரால் காடுகளுக்குள் அழைத்து சென்ற ராஜகுமாருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. அவன் மக்களோடு பணியாற்றினான், மக்களுக்காகவே கடைசி வரை வாழ்ந்தான். அவன் திரைப்படத்தில் நடித்திருந்தாலும் கூட எளிய மக்களுக்காக ஒரு எளியவராகவே கடைசி வரை வாழ்ந்தார். ஏன் வீரப்பனார் அவரை 108 நாட்களுக்கு பிறகு விடுதலை செய்தார் என்றால் எளிய மக்களும் அங்கீகரித்திருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் மட்டுமல்ல, அவன் மக்கள் நடிகராக இருந்தார். ஆகையால் அவருக்கு கொடுத்திருக்கிற பத்மபூஷன் அல்லது பத்மஸ்ரீ விருதுகள் தமிழ்நாடு பேசப்படாவிட்டாலும் கர்நாடகத்தில் அவருக்கு பேசப்பட்டது. காரணம், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஈரோடு மாவட்டம் தாளவாடிக்கு பக்கத்திலே தொட்டகாசனூர் தான் அவருடைய சொந்த ஊர். ஓகே. ஆக நாம் ராஜ்குமார் அவர்களை கடந்து பேசிவிட முடியாது. ஒரு தமிழன் வாங்கியிருக்கிறார்.
ராஜ்குமார் என்கிற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவன் வாங்கியிருக்கிறார். அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஆண்டுதோறும் சடங்காக கொடுக்கிற இந்த விருதுகள் சடங்காகவே முடிகிறது என்பதுதான். விருதுகள் என்பது அவன் வாழ்வியலை பறைசாற்றுவதற்கு மட்டுமல்ல, போற்றுவதற்கும் பயன்பட வேண்டும். இன்றைக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி இருக்கிற மத்திய அரசு அல்லது இந்திய முதல் குடிமகன் கிட்டத்தட்ட 71 பேருக்கு இந்த விருதை வழங்கியிருந்தாலும் கூட எத்தனை பேருக்கு அந்த விருது ஞாபகம் கையில் இருக்கு? எவ்வளோ பேரை நம்ம மனப்பாடம் பண்ண முடியும்? இதுவரை இந்த விருதுகள் வாங்கிய ஒரு பட்டியலை யாருக்காவது வெளியிட தைரியம் இருக்கிறதா? எத்தனை ஆண்டு காலம் இதை கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாங்கியிருக்கிறார்கள்? வாங்கியவருடைய நிலைமை என்ன? இதே பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளை திருப்பி கொடுத்தவர்களும் உண்டு. இந்த இந்திய தேசத்தின் மீது தாக்கம் கொண்டவர்கள், இந்திய தேசத்தின் மீது மரியாதை வைத்திருந்தவர்கள் இந்த விருதுகளை திருப்பி ஒப்படைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நேற்றைய தினம் இது பாரதிய ஜனதா கொடுத்த விருதாக நான் பார்க்கிறேன். இந்திய அரசு கொடுக்கிற விருதாக என் கண்ணில் தெரியவில்லை. காரணம், அஜித் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட ஆளுமை மிகுந்த நடிகராக இருக்கிற விக்ரமிற்கு ஏன் கொடுக்கவில்லை, விஜய்க்கு ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்வியை தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் எழுப்புகிறோம். அதை விட இன்னொன்றையும் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு திரைப்படத்தில் தோன்றி தன்னுடைய கருத்துக்களை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளில் இந்த நடிகர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதற்காக இந்த விருது கொடுக்கப்படுகிறது என்றால், தெருக்கூத்து கலைஞர்கள் ஆயிரக்கணக்கிலே அவதிப்பட்டு கொண்டு இன்றைக்கும் அல்லோகலப்பட்டு கொண்டு 500க்கும் 1000த்திற்கும் கூலி வேலை செய்வதைப் போல தன் கருத்துக்களை கிராமப்புறங்களில் கொண்டு போய் சேர்க்கிற பெருமை அந்த தெருக்கூத்து நடிகர்களுக்கு உண்டு. எத்தனை தெருக்கூத்து நடிகர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்திருக்கிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக எத்தனை பறையை பல விதங்களில் அடிப்பவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படுகிறது, பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. இசையை கற்றுக்கொண்டிருக்கிற கிராம சூழலில் இருந்து உருவாகியிருக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கும் தமிழ்நாட்டு வீதிகளில் நாம் பார்க்கிறோம். தரம் மிகுந்தவர்களாக இருந்தாலும் தரங்கெட்டவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். நல்லா அன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன்னு சொன்னால், எங்கள் ஊரில் நடைபெறுகிற காமன் பண்டிகை திருவிழாவின் போது ஹரிச்சந்திர மயனகண்ட நாடகமும் பக்கத்து ஊர்களில் நடைபெறுகிற வள்ளி திருமண நாடகத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து சென்னை ஓடி வந்தவன் நான். காயாத கானகத்தை இண்டுலா உன் காரியையே என்று அந்த பாடலை வேடன் அவர்கள் முருகன் வேடம் தரித்து அவர் வெளியிலே இந்த மக்களுக்கு எளிய கருத்துக்களை சொல்லுகிற போது பிரமிப்பு இருக்கும். ஆக இது போன்ற கலைஞர்களை ஏன் இதுவரை இந்திய அரசு கௌரவப்படுத்தவில்லை? விதவிதமான சலங்கை ஆட்டங்களை இன்றைக்கும் நம் கிராமப்புறங்களில் பார்க்க முடியும். வித்தைகளான ஆட்டங்களை பார்க்க முடியும். அதுபோன்ற லைவ் என்று சொல்வார்கள், நேரடி காட்சிகளில் நடிக்கக்கூடியவர்கள். விஜயோ அஜித்தோ விக்ரமோ நேரடி காட்சிகளில் நடிப்பவர்கள் அல்ல. அது பல விதங்களில் மக்களுக்கு திரைப்படமாக காட்டப்படுகிறது. ஆனால் நேரலையில் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான் நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவன் சுதந்திர தாகத்திற்காக மேடைகளில் ஏறி நடித்தவர்கள். இன்னைக்கு அதே தெருக்கூத்து கலைஞர் சொல்லுவார்கள், சபரிமலையை விட்டு வாப்பா, தமிழ்நாட்டை பார்த்துட்டு போப்பா, ஊரை போட்ட அரிசியும் 7 ரூபாப்பா, அதில் கல்லுப்பாதி மண்ணுப்பாதி கலக்கிறானப்பா என்கிற ஏக்கம் ஒரு எளிய வலியவர்களின் வலியை நாடக மேடைகளில் பேசி பாடி எளிய மக்களின் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான சூழலை உருவாக்கக்கூடிய நடிகர்களுக்கு இதுவரை ஒருத்தருக்காவது இந்திய அரசு கொடுக்கிற உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்? இதற்குள் பெரிய அரசியல் இருக்கிறது. இப்போ நீங்க சொல்றீங்க சார், இப்போ இந்த ஆக்டர்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த தெருக்கூத்து கலைஞரை எப்படி அவங்க தேர்ந்தெடுக்க முடியும்? அவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி கலைஞர்கள். அப்போ அவர் சரியான தேர்வாளர்கள் இல்லைன்னு தானே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தெருவில் இறங்கி நடிக்கக்கூடியவர்கள், ஒரு மேடையில் நின்று அவன் மக்களை சிரிக்க வைக்கிறான் பாருங்க. காலையிலேருந்து இரவு முழுவதும் வேலை செஞ்சு களைப்பாகி வயற்காடுகளில் வறுமையிலேயே வாடிய இந்த வாழ்க்கை வருடத்தின் ஒரு நாள் இரவில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குகிற தருணத்தை உருவாக்கக்கூடிய கலைஞன் தெருக்கூத்து கலைஞன். பாயை விரித்து முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு குடும்பத்தோட இரவு 10 மணிக்கு நடக்கிற அந்த நாடகத்தை பப்புன்னு ஆரம்பிக்கும் போது
கடைசியாக வள்ளி திருமண நாடகத்தில் முருகனும் வள்ளியும் மாலை மாற்றுகிற அந்த தருணம் வரை உறக்கம் இல்லாமல் உன்னிப்பாக கவனித்து தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற அன்றாடங்காட்சி மக்களை ஆனந்தப்படுத்துவதில் இருக்கிறார்களே அந்த நடிகர்கள். எத்தனை பேரை கணக்கில் எடுத்திருக்கிறீர்கள்? பிழை எங்கே இருக்கிறது? முதல்ல தெருக்கூத்து கலைஞன் தான், அவன் தான் இந்த மக்களை நல்வழிப்படுத்துகிறான். திரைப்படம், எந்த திரைப்படமும் மக்களை நல்வழிப்படுத்தவில்லை, என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும். ஆனால் நல்ல படங்கள் இருக்கிறது, மக்களுக்கு பலனுள்ள படங்கள் இருக்கிறது. பாரதி ராஜா இயக்கிய வேதமுதிது படம் இன்றும் பேசப்படும். விக்ரம் நடித்த சேது படம் இன்றைக்கும் பேசப்படும். சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் நடித்த முதல் மரியாதை இன்றும் பேசப்படும். பார்த்திபன் என்கிற ஒரு அற்புத இயக்குனர் நடிகராகி அழகி என்கிற ஒரு அற்புத படைப்பை இந்த தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பார்க்கக்கூடிய படமாக இருக்கிறது. இப்போ வந்து அஜித்துக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க சார். இது வந்து நீங்கள் அரசியல் நோக்கத்துக்காக அஜித்துக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ அஜித்துக்கு விருது கொடுக்கறதுனால விஜய் மேலே எதிர்ப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்போ தான் அரசியலுக்கு நீங்கள் வர்றீங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அஜித்துக்கு ரசிகர்கள் கூட, விஜயை விடவா? விஜயை விட. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, என்னை கொண்டாடக்கூடாது, என்னை கொண்டாடாதீர்கள், எனக்கு கட்டவுட்டுகளை வைக்காதீர்கள், மக்களை சந்தியுங்கள், மக்கள் பணியாற்றுங்கள் என்று தன்னுடைய ரசிகர்களுக்கு அறைகோல் விடுத்தார். யாரும் அவருடைய பிறந்த நாளை எந்த ரசிகர்களும் கொண்டாடுவதில்லை. திரையரங்குகளில் அவரது திரைப்படம் அருமையானால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பார்த்திருக்கிறோம், கிட்டத்தட்ட அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கட்டவுட்டுகளை வைப்பார்கள். இன்றைக்கு அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அதனால் ஒரு பலனும் மக்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்ட அஜித் அவர்கள் தன்னை மிகைப்படுத்தி எதையும் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டதால் ரசிகர்கள் அங்கே அடங்கி போனார்கள். படம் பார்ப்பார்கள், வெற்றியை கொண்டாடுவார்கள். இந்த ரசிகர்களை விஜய் பக்கம் போய்விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காக அஜித் ரசிகர்கள் யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து விடக்கூடாது என்பதற்காக அஜித் ரசிகர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும். அதிமுகவிற்கு இல்ல, பேர் மாதிரி ஒரு மாசம் ஆச்சு. அது அதிமுக தான். ஆனால் இப்ப அமித்ஷா திமுகவாக மாறி இருப்பதால் அந்த இயக்கத்திற்கு பத்மபூஷன் விருது கொடுத்த அஜித் ரசிகர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள். அப்ப நமக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டில் நாம் ஒரு வெற்றியை இலக்காக வைக்க முடியும் என்பதை அரசியல் உள்நோக்கத்தோடு பாரதிய ஜனதா வந்து இன்றைக்கு அவருக்கு பத்மபூஷன் விருது தேர்வு. ஏன்னா இப்போ நீங்கள் விக்ரமுக்கு பத்மபூஷனோ அல்லது பத்மஸ்ரீ விருதோ கொடுக்கணும்னு சொன்னால் ரசிகர் பட்டாளம் பெருசாக இல்லை விக்ரமுக்கு. விஜய்க்கு கொடுக்க முடியுமா? அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டார், நம்மளுக்கு அவரால் எந்த பலனும் இல்லை. இல்லை, ஒருவேளை அவர் கொடுத்தா அது எதிர்ப்பாக நம்மளுக்கு அமையும் அப்படின்னு நினச்சிப்பாங்களா? அப்படிலாம் இல்லை. என்னன்னா, அஜித்துக்கு கொடுத்தா ரசிகர்கள் நம் பக்கம் நிற்பார்கள், விஜய் கொடுத்தா ரசிகர்கள் யார் பக்கம் நிற்பார்கள்? விஜய் பக்கம் தான் நிற்க முடியும். நீங்க அங்கேதான் பார்க்கணும் கவனமா. ஓகே, அவங்களுக்கு தேவை ஓட்டு. ஆகையால் சரியாக வந்து பாரதிய ஜனதா கட்சி யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை கவனமாக கண்காணித்து அளவுக்கு அதிகமாக இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை தம் பக்கம் இழுக்க வேண்டுமானால் அஜித்திற்கு ஒரு விருதை கொடுத்தால் அந்த ரசிகர்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்கிற கோணம் தானே ஒழிய இதில் ஆழமான அரசியல் இருக்கிறது. இது மேலோட்டமாக கடந்து விட முடியாது. ஆக இன்றைக்கு அஜித்துக்கு முன்னாடி பாலகிருஷ்ணன் ஒருத்தருக்கு கொடுத்தான், தெரியுமா? பார்த்தீங்களா? ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் அப்படி சால்வை தூக்கி அப்படி பக்காவா அப்படி போட்டு அந்த நடையில் ஏதோ கொரோனாவுக்கு மாஸ்க் மாட்டின மாதிரி அந்த துண்டு வாயை புத்திக்கிச்சு. இந்த மனிதர்கள் இருக்கான் பாருங்க, மனநோய் பிடித்தவர்கள், ஒரு விருதை வாங்குகிறவர்கள் கம்பீரமாக செல்லலாம். ஆனால் அதில் கவனம் தேவை. நீ துண்டு போடாமல் போனால் உனக்கு என்ன விருது குறைஞ்சி போகுமா? அந்த துண்டை போடுறங்கிற போரில் மாஸ்க் மாட்டிட்டு போனது மாதிரி ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு வந்து ட்ரீம்ஸில் பயங்கரமாக இன்னைக்கு நக்கல் பண்ணுறாங்க. ஆனால் அஜித் அவர்கள் கம்பீரமாக நடந்து சென்றாலும் பிரதமரை பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல், அமித்ஷாவை பார்த்து ஒரு சின்ன முறுவல். ஆக அந்த பரிசை வாங்கினார், கடந்து வந்தார். அது தமிழர் பண்பாடு. அஜித் அவர்கள் வேறு மொழிக்காரராக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய
தன்மையை உணர்ந்து கொண்டதால் அந்த கம்பீரம், அந்த நடை, உரிய மரியாதை அது தமிழினத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. ஆகையால் இதில் அரசியல் இருந்தாலும் கூட இதில் அழகான ஒரு தன்மை, தமிழனுடைய புனிதம் மறைந்திருக்கிறது. நீங்கள் அப்படியே பாருங்கள், கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் போகும்போது எவ்வளவு மரியாதை, அந்த கம்பீர தோற்றம். போய் வாங்குகிறார். சமையல் வல்லுனர் தாமு அவர்கள் இந்த விருதை வழங்குகிற போது அந்த அந்த கணிப்பு, அந்த கவனம், அந்த மிடுக்கான பார்வை அது தமிழனுக்கு உரியதாக தென்பட்டாலும் கூட தாமு போன்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பதவி. ஏனென்றால் புதிதாக இந்த மனிதர்களுக்கு தேவையான உணவு வகைகளை கண்டுபிடிப்பதிலே வல்லமை மிக்க ஒரு மாபெரும் உணவு புரட்சியாளர் தாமு. அவர் கொடுப்பதில் மாற்று கருத்தில்லை. ரவிச்சந்திரன் அஸ்வின் கொடுக்கப்பட வேண்டியவர். இந்திய திருநாட்டின் கிரிக்கெட் வரலாற்றை பல இடங்களில் பலமுறை வெற்றியை தீர்மானித்த மாபெரும் பந்து வீச்சாளர். நீங்கள் அதைவிட இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக கிரிக்கெட்டில் சாதிய ஆதிக்கம் தலை தோங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கிரிக்கெட்டில் விளையாடக்கூடியவர்களெல்லாம் பார்த்தீர்களே, ஆனால் சாதியத்தை பின்புலமாக போட்டு ஆடக்கூடிய விளையாட்டு வீரர்களே அதிகம். அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் யாரேனும் சாதியை அடையாளமாக வைத்து விளையாட மாட்டார்கள். அது காரணம் இந்த மண் பக்குவப்பட்ட மண். நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா சாதி பின்புலம். ஆகையால் இன்றைக்கு இந்த விருது அஜித் அவர்களுக்கு கொடுத்திருப்பது பொருத்தமானதாக இருந்தாலும் அதில் ஒரு மாபெரும் அரசியலும் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.